என்னாச்சுங்க? ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம இப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல நித்யா, அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மாலதிய கூட்டிட்டு இங்க வர சொல்லியிருக்கேன் அவங்கிட்ட. யாருகிட்டங்க? சிவா நண்டியா? சரிங்க, நீங்க அவகிட்ட மனசு விட்டு பேசுங்க. அப்பதான் அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம சரி பண்ண முடியும். இன்னைக்கு நான் பேச போறது நினைச்சா எனக்கே கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. அதான் உன்கிட்ட சொல்லி என்னென்னு முடிவெடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நித்யா, இன்னைக்கு நான் பேசுற பேச்சுல அவ கண்டிப்பா திருந்தணும். ஆனா ஒன்னு அவ திருந்தலாம், இல்ல திருந்தாம போகலாம். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுனாலும் நடக்கட்டும்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு தான் நான் இதை ஆரம்பிக்க போறேன். ஏங்க, எது செஞ்சாலும் நீங்க 1க்கு 10 தடவை யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த முடிவுனாலும் நீங்க எடுக்கிறது சரியா தான் இருக்கும். அது எதுனாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க எனக்காக தயங்க வேண்டாம். தேங்க்ஸ் நித்யா. நீ அது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் என்ன பேச போறேன்னு நீ கேட்கலையே. வேண்டாங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என் புருஷன் எது பேசினாலும் சரியா தான் பேசுவாரு. இன்னொரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் புருஷன் நினைப்பார தவிர அவ வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாரு. அவ வாழ்க்கைக்காக, அவ வாழ்க்கையை சரி பண்றதுக்காக நீங்க எடுக்கிற எந்த முயற்சினாலும் அதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன். கவலைப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இன்னும் என்ன தயக்கம்? இல்ல நித்யா, சிவா வந்த உடனே அவனை இங்க உட்கார வச்சு காஃபி கொடு. நான் அவளை கூட்டிட்டு போய் உள் ரூம்ல உட்காந்து பேச போறேன். நாம பெட்ரூம்ல உட்காந்து தான் பேச போறேன். இதுல என்னங்க இருக்கு? நீங்க அவளை கூட்டிட்டு போய் பேசுங்க. அவளுக்கு புரியணும். நீங்க எடுக்க போற எந்த முடிவுனாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேங்க. சிவா அண்ணே பாவம், அவரு நிம்மதியா இருக்கணும். அவர் உங்க மேலையும் அவ மேலையும் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அவரு உங்ககிட்ட பேச சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. ஆமா நித்யா, நேத்து அவன் மனசு வருத்தப்பட்டதை நினைச்சா எனக்கு அப்படியே என்னடா நம்ம தான் பாவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நெஞ்செல்லாம் குத்த ஆரம்பிச்சிருச்சு. வேதனையா இருந்துச்சு. ராத்திரி பூரா தூக்கமே வரல. அப்புறம் நான் யோசிச்சு முடிவு பண்ணதுதான் இது. காலையிலே அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவளை இங்க கூட்டிட்டு வா, இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டேன். இல்ல அசோக்கு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன காரியம் பண்ற? அவளை எதுக்கு இங்க வர சொன்ன? அதுவும் இல்லாம மைனிக்கு தெரியாம ஓ இஷ்டத்துக்கு எந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? மைனிக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ அங்க இருந்தமா இந்த மாதிரி காரியத்தை பண்ண விட்டுன்னு என்ன போட்டு கிளியா கிளிப்பாவோ. நீ வாயை மூடிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்னும் அம்மாட்டையும் சொல்ல வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல, அறிவு கட்டவன, அவ எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன? நாசமா போறா. எல்லாவளவும் கல்யாணம் முடிச்ச பிறவும் புருஷனை விட்டுட்டு காதல் சோழனை நினைச்சு ஏங்கிக்கிட்டா இருக்காளவோ. அந்த கிறுக்கு செருக்கிக்கு லூசு பிடிச்சிருக்கு. அதுக்கு ஓ வாழ்க்கைய பனைக்கடை ஆக்க போறியா? இல்லக்கா, இப்படியெல்லாம் பேசாதீங்க. நம்மளால தானே அவ வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. அவ வாழ்க்கையை சரி பண்ணணும்னா ஏதாவது செய்யணும் தானே. பாரு, அவன் கூட சேர்ந்து கூறுகட்டத்தனமா ஆட்டம் போடாத. உன் தலையில நீயே மண்ணெளி போட போறியா? அவ எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லாவே தெரியும். அவ டைப்பா ஆளுவலை நடிச்சு ஏமாத்துவா. ஏன் புருஷன் வேண்டாம், இவனே போதும்னு தூக்கி போட்டுட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள உட்காரவும் தயாரா இருப்பா. அவளை நம்பி எந்த கரையிலையும் இறங்க கூடாது. அத்தை, அறிவு கெடுத்தனமா ஒரு பொண்ணை பத்தி அவ இல்லாத நேரம் தப்பா பேசாத. என்னல தப்பா பேசுறேன்? அப்படி என்னத்த தப்பா பேசிட்டேன்? அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எப்படிப்பட்டவா தெரியுமா? சீ, என்ன அவ புருஷன்கிட்டயே நான் அவனை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னானா அவ எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிரும். நீ கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கியா? ஆமல, என்ன முடிவு தெரியும்? என்ன முடிவு? அவ அவனை விட்டுட்டு இங்க வந்து இருக்க போறேன், நீ தான் வேணும்னு சொன்னா என்ன செய்வ? அவ சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு அவளா நானானு பாத்துறதேன். நீ வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரு. நித்யா, கடைசியா சொல்றேன், நான் சொல்றதை கேளு. இவன் பேச்ச கேட்காத. உன் வாழ்க்கையில மண்ணெளி போட போறாவும் 2 பேரும் சேர்ந்து. உன் வாழ்க்கை நாசமா போக போகுது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அக்கா, எவ்வளவோ போயிட்டு இதுக்கு மேலையும் விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்படாது. எங்களால தான் அவ வாழ்க்கை நாசமா போச்சு. அந்த வாழ்க்கையை சரி பண்ணணும்னா இதுதான் கடைசி சந்தர்ப்பம். பாவம் அவ புருஷன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்னமோ பண்ணு, கடைசியில ஏங்கிட்ட வந்து ஆளாத. என்னங்க அக்கா இப்படி கோபத்துல பேசிட்டு போறாங்க? விடு, அத்தைக்கு என் மேல உள்ள அக்கறை அதான் அப்படி பேசிட்டு போகுது. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. சரிங்க.
நித்யா, நீ போய் கதவை தர. காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போ. சரிங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நல்லா இருக்கேன். உட்காரு. மாலதி வரல? உள்ள வா. இன்னும் ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? வா மாலதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உட்காரு. இப்ப எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன அவமானப்படுத்துறதுக்கா? என்ன மாலதி, நேற்று நைட்டு உனக்கு நான் என்ன வேணும்னு கேட்டேன். நீ தான் அசோக் தான் வேணும், வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்ட. அதான் அசோக்கிட்ட பேசி உன்னை இங்கேயே விட்டுட்டு போலாம், அசோக்கு உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன மாலதி அப்படி பாக்குற? உன்னாலையும் என்ன மறக்க முடியல? பின்ன எதுக்கு உன் புருஷன் கூட இருந்து நீ அவஸ்தைப்படணும்? பேசாம இங்கேயே இருந்துருன்னு நானும் சொல்ல நினைச்சேன். அவனே சொல்லிட்டான். பின்ன என்ன, ஏன் பொண்டாட்டி ஏதாவது நினைப்பான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டா. வேணும்னா உன் முன்னாடியே கேக்குறேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நித்யா, மாலதி இங்க இருக்கிறதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க. அவங்களும் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்ன என்னத்துக்கு அவரை கஷ்டப்படுத்தணும்? அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கட்டும். அவங்க நம்ம கூடயே இருக்கட்டும். பரவாயில்ல சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. ரொம்ப நன்றி. என்ன ஆளுக்கு டிராமா போடுறீங்களா? ச்சே, எந்த டிராமாவும் இல்ல. நீ வேணும்னா அசோக்க கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு என்ன முடிவுன்னு எடு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ, நான் இங்க இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் இங்க இருந்துட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ, நீ இங்க இருக்கிறதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். பின்ன என்ன, அசோக்கிட்ட பேசிட்டு அவன் கண்டிஷன் எல்லாம் கேட்டுட்டு நீயே முடிவு பண்ணிக்கோ. சிஸ்டர், எனக்கு சூடா ஒரு காஃபி போட்டுத்தாங்க. போட்டுட்டு வரேன்னா? என்ன பார்த்துட்டே இருக்க? இங்க உட்காந்து நாம பேச முடியுமா? நம்ம லைஃபை நாம எப்படி எல்லாம் கொண்டு போகணும்னு நிறைய கற்பனை இருக்குல்ல. வா, நாம பெட்ரூம்ல போய் பேசுவோம். என்ன மாலதி நின்னுட்டே இருக்க? போ, அவனுக்கு டைம் இல்ல. அவனே பிஸியான ஆளு. ஏன் தயங்குற? போ, போய் அவன் கூட சேர்ந்து உங்க லைஃப்லாம் எப்படி இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. மச்சி, நீ ஒன்னும் தப்பா நினைக்கலையே? ச்சே, நான் ஏன்டா தப்பா நினைக்க போறேன்? நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்ததுனாலே அவ இனி உனக்கு தான் சொந்தம். அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இதுல என்ன இருக்கு? நான் என் லைஃபை பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. நீங்க 2 பேரும் போய் உங்க லைஃபை எப்படிலாம் ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணுங்க. என்ன, நான் பெட்ரூம்ல காத்திருக்கேன். சீக்கிரமா வா. ரொம்ப சந்தோஷம். இந்த முடிவை நீங்களே எடுத்ததுனால நான் அசோக்கு கூட தான் வாழ போறேன். சூப்பர். இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஸ்டரை கேசரி செய்ய சொல்லி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ போய் அசோக்கு கூடயே இருந்துக்கோ. நீ போய் உங்க வாழ்க்கைய எப்படிலாம் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வா. என்ன மாலதி, இன்னும் அங்கேயே நிக்கிற? உள்ள வா. அதான், இனி இந்த பெட்ரூம் நம்மளோட தானே. பின்ன ஏன் அங்க நிக்கிற? இங்க வா, வந்து உட்காரு. என்ன மாலதி, இன்னும் உண்மைன்னு இருக்க? நம்ம பெட்ரூம் வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் என்ன தயக்கம்? முதல்ல அவன் கட்டின தாலிய கழுத்து ஏறி. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தொந்தரவா இருக்கும். ஐயா எடு அசோக், கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்கு. என்ன நீ என்னை தேடி என் பெட்ரூம் வரைக்கும் வந்துட்ட? நீ இன்னும் என்னை காதலிக்கிறதானே? பின்ன என்ன கம்பளி பூச்சி ஊறுது? முதல்ல அவன் கட்டின தாலியை கழுத்து எரிஞ்சிட்டு இந்த துணியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே நைட்டிக்கு மாறிட்டு இங்க வா. நானும் போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வரேன். நாம 2 பேரும் புது வாழ்க்கைய ஆரம்பிப்போம். என்ன, உன்கிட்ட தானே பேசுறேன். நீ முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. நீ தானே சொன்ன உன் புருஷன்கிட்ட அசோக்கு கூட தான் வாழ போறேன்னு. பின்ன என்ன, நீ எதுவுமே பேசாம இப்படி தயங்கி தயங்கி உட்காந்துருக்க. சரி, உனக்கும் சென்டிமெண்ட் இருக்கு போல. நான் முதல்ல இந்த தாலியை பிடுங்கி எரிஞ்சிருதேன். அப்புறம் நான் உனக்கு புதுசா ஒரு தாலி கட்டுறேன். நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிப்போம். எந்த நெருடலும் இருக்காது பாரு. என்ன நீ இப்படி முடிக்கிற? காதல் பெருசா காமம் பெருசான்னு கேட்டனா நான் காமம் தான் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு 2 லட்டு கிடைச்சா வேண்டானா இருக்கு. அசோக், இப்படி எல்லாம் பேசுற? ஏ பைத்தியக்காரி, உன்னை விட்டுட்டு போய் நித்யாவை கட்டும் போதே நீ யோசிச்சிருக்க வேண்டாம்? எத்தனை நாள் தான் உன் பின்னாடியே சுத்துறது? நித்யா புத்தம் புது மலரு. அதனால அவளை பார்த்த உடனே எனக்கு அப்படியே பிடிச்சு போச்சு. அதான் சரின்னு அவளை கட்டிக்கிட்டேன். இப்ப நீ வேற கிடைக்கனா என்ன, எனக்கு என்ன கசக்கவ போகுது? 1க்கு 2 ஜாலி. நான் உன்னை என்னமா நினைச்சேன்? நீ என்ன இப்படி பேசுற? நினைச்ச இல்ல எப்படி நினைச்ச? எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான். நீ என்ன லூசு மாதிரி காதல் அது இதுன்னு. அடி போடி பைத்தியக்காரி. இந்த காதெல்லாம் எங்க போய் முடியுது? எங்க போய் முடியுது? கல்யாணத்துல தானே. பின்ன இப்ப அவன் தாலிய கழுத்தி எரிஞ்சிட்டு என் கூட வா.
நாம 2 பேரும் புது வாழ்க்கைய சுகமா ஆரம்பிப்போம். இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாத. நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா? இன்ன வரைக்கும் என் மனசுல நீ தான் இருக்க. ஆனா நீ இவ்வளவு அசிங்கமா பேசுற. ஏய் பைத்தியக்காரி, நான் என்ன உன்னை மாதிரியே ஒருத்தியை தான் காதலிச்சு நினைச்சியா? எனக்கு நான் அமெரிக்காவில் படிக்கும்போது 6 கேர்ள் ஃப்ரெண்டு. எல்லாரும் என்னை எவ்வளோ சந்தோஷமா வச்சிருந்தாங்க தெரியுமா? சரி, இந்தியாவுக்கு வந்துட்டோமே, இங்கே உள்ளதை ஃபாலோ பண்ணுவோம், ஒரே ஒரு காதலி மட்டும் போதும்னு நினைச்சேன். நீ என்னன்னா பெருசா பீத்திக்கிற காதல் கன்றாவின்னு. இப்ப எனக்கு நித்யானு ஒரு பொண்டாட்டி இருக்கா. இப்ப நீ மாலதினு ஒரு பொண்டாட்டி இருந்தா வேண்டானா இருக்கு? வா, நாம 2 பேரும் கோயில்லனாலும் போய் கல்யாணம் பண்ணிக்குவோம். முதல்ல அவன் கட்டின தாலிய கழுத்தி அவன் மூஞ்சிலேயே ஏறி அவன் அப்பதான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான். நீ இப்பேற்பட்டவனா இருப்பனே நான் நினைக்கவே இல்லை. இப்பதானே சொல்ற அமெரிக்கால 6 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னு. அடியே, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டா இருப்பாங்க. நீ கொஞ்சம் பாக்குறதுக்கு சுமாரா தான் இருந்த. ஆனாலும் சரி, நம்ம ஊர்ல இப்படித்தான் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. சரி, ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு உன்னை லவ் பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டேன். நீ அதை உண்மையை நம்பி இன்னைய வரைக்கும் ஏன் பின்னாடியே அலையிற. நான் என்ன செய்யட்டும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். நீ யோக்கியமா இருக்கியா இல்ல நீனும் வெளியூர்ல தானே படிச்ச, வேற யாரு கூடயும் தொஸ்க வச்சிருந்தியான்னு. உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன பிறகுதான் உன்னை காதலியா ஆக்கிக்கிட்டேன். நீதான் கல்யாணம் கல்யாணம்ட்டு நின்னியே தவிர எனக்கு உன்னை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. வேணும்னா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணேன். அதுக்குள்ளேயும் எங்க அம்மாவே எனக்கு நல்ல பொண்ணா பார்த்துட்டு எப்படி சொல்ல முடியும்? எங்க அம்மாட்ட போய் எங்க அம்மா பலாருன்னு ஒரு அரை விடும். அதான் நானும் தேவதாஸ் மாதிரி சீனை போட்டேன். பாவி, உன்னை நான் நல்லவன் நினைச்சேன். நீ என்ன உசுறு குசுரா காதலிக்கிறேன்னு நினைச்சேன். நீ இப்படிப்பட்டவனா இருப்புன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சரி விடு, உன் புருஷனே உன்னை பெட்ரூம்குள்ள அனுப்பியிருக்கானா? அவன் இந்த ஊர்ல எப்படி இருந்திருப்பான்? பரவாயில்லையே, நல்ல புருஷனா தான் இருந்திருக்கான். இப்ப நீ இங்க எப்படி இருந்துட்டு போனாலும் உன்னை சேர்க்கணும்னா சேர்த்துக்குவான். நீ நான் வேண்டான்னு சொன்னாலும் அவன் சேர்த்து வச்சுக்குவான். ஏன்னா அவன் ஒரு அப்பாவி. அதான் நான் சொல்றத சொல்லிட்டேன்ல, வா, ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? மூடுறா அறிவு கட்டவனே. என் புருஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. அவனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அருகதை கிடையாதுதான். ஆனா அவன் என் ஃப்ரெண்டு, சரியான மங்குனி. காலேஜ் டைம்லயே எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அதான் இப்பவும் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு சுத்திக்கிட்டு அலையிறான். ஆனா நான் அப்படி இல்லப்பா. எனக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு. இப்ப அதுல நீ ஒண்ணு. கிடைச்ச வரைக்கும் வேண்டாம் நான் விடுவேன். என் பொண்டாட்டி சரியான மங்குனி. அவன் வேற உள்ள அனுப்பிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு போயிட்டா. வா, நீயும் நான் தானே இருக்கோம், நெருக்கமா வேற பக்கத்துல இருக்க. அப்படியே உன் வாசனை தூக்குது. இப்படி பேச உனக்கு அசிங்கம் அல்ல? இந்த தாலி கழுத்துல இருக்க வரைக்கும் தான் நீ இப்படி பேசுவ. முதல்ல இதை கழுத்து ஏறினேன். சூக், கைய எடு, இல்ல கைய வெட்டிடுவேன். இன்னொரு தடவை என் மேல கைய வச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. சீ, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனை காதலிச்சுன்னு நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத. மாலதி, நில்லு மாலதி. எங்க மாலதி ஓடுற? வா மாலதி, நாம புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம். மாலதி நில்லு. மாலதி, என்னாச்சுடா? ஏன்டா அப்படி அழுதுட்டு ஓடுறா? கவலைப்படாத, இனி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ கிளம்பு. என்னடா சொன்ன? நான் எவ்வளவோ பேசியும் மாறாதவா? நீ சொன்ன உடனே எப்படி மாறினா? எல்லா பொண்ணுகளுக்கும் அவங்க காதலன் எப்பவுமே ஹீரோவா இருக்கணும். நான் என்ன ஜீரோவாக்கி சொன்னேன்? அதான் அம்மனிக்கு கோவம் வந்துருச்சு. இனி உன் கூட சந்தோஷமா இருப்பா. கிளம்பு. அப்படி என்ன சொன்ன? இல்ல, சரியான பொறுக்கின்னு சொன்னேன். அதான் புருஷனை விட்டுட்டு வந்துட்டியே, வா என் கூட சந்தோஷமா இருந்து சொன்னேன். அதான் ஆத்திரம் வந்துட்டு அவன் கட்டின தாலிய கழுத்தி ஏறி இல்ல நான் கழுத்தி ஏறிலன்னு புடுங்க போனேன். அதான் அம்மனி கோவமா கிளம்பிட்டாங்க. எனக்காக ஏன்டா ஒன்னு இப்படிலாம் சொன்ன? ஏய், தாலிய கழுத்தி ஏறின்னு சொன்னா அதுவும் நம்ம தமிழ் பொண்ணுங்க இருக்காங்களே, கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அப்படி சொன்னேன். சாரிடா, மனசுல எதையும் வச்சுக்காத. இல்லடா, அவ சரியானா எனக்கு போதும். அவ இன்னும் பைத்தியக்காரத்தனமா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதான் எனக்கு சங்கடமா இருந்துச்சு. இனி நினைக்க மாட்டா. அவ என்னமோ நான் பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ மொத்தத்துக்கும் ஜீரோவாக்கி அனுப்பியிருக்கேன். சரியான பொறுக்கின்னு இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டா. நான் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கிளம்பு. எதுனாலும் அவ இல்லாதப்ப ஃபோன் பண்ணி பேசு. என்ன மாற்றம்னு சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். போதும் போதும், கிளம்பு. உனக்கும் நடக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். உன் வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்கு. சரிடா, அப்ப நான் வர்றேன். ஏய் லூசு, உனக்கு என்ன? போங்கங்க, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன்.
அதுக்காக உங்களை இவ்வளோ கெட்டவராக காட்டியிருக்கீங்களே ஏங்க? ஏய், ஒருத்தர் நல்லவனா ஆகணும்னா இன்னொருத்தன் கெட்டவனா தான் தெரியணும். அதான் இப்ப அவ கண்ணுக்கு நான் வில்லனா தெரிவேன், அவ புருஷன் ஹீரோவா தெரிவான். அதுவும் சரிதான். எப்படியோ அவ சந்தோஷமா இருந்தா போதும். சரி சரி, வா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பாக்கி இருக்கு, நாம சந்தோஷமா இருப்போம். ஏ, ஆசை தோசை வாங்க சாப்பிட. அதானே, இடம் கொடுக்க மாட்டியே. போங்க.